இன்றைக்கி நம்ம பூரி மசாலா எப்படி உருளைக்கிழங்கே போடாமல் சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 7-8 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, சோம்பு இதை ரெண்டையும் போட்டு நல்லா இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துலேயே நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடாதீங்க. கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு மட்டும் இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். அப்புறமா எல்லா வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ கருவேப்பிலை உள்ளே போட்டுட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம மற்ற வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுடலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. கல் உப்பு கொஞ்சமாக இப்போவே சேர்த்திக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம நீக்கி பார்க்குறப்ப ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர், பொட்டுக்கடலை பவுடர் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இங்கே தண்ணி 1 சொம்பு ஊற்றிருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா இப்போ குழம்பு கொதிக்கணும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கிரேவி மாதிரி மாறி வரும். அவ்வளோதான், நமக்கு பூரி மசால் உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.